தருமபுரி மாவட்டத்தில் ஈரங்கால் கொட்டாய் பகுதியில் வசிப்பவர் தான் ஆறுமுகம். இவர் அங்கே இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்களோட மனைவி பெயர் ஜோதி. இவங்களுக்கு 2 மகள்களும் 2 மகன்களும் இருக்காங்க. இவர் வழக்கம் போல் வேலைக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஈவினிங் போல் வந்துடுவார். ஒரு நாள் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்காரு, ஆனால் ரிட்டர்ன் வரல. இவர் வேலைக்கு போன ஒரு ரிட்டர்ன் வரலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பதட்டம் பண்ணி தேடிட்டு இருந்திருக்காங்க. நைட் ஆச்சு வரல, அடுத்த நாள் ஆச்சு வரல, ஃபுல்லாக தேடிட்டு இருந்திருக்காங்க. தருமபுரியில் டவுனில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க ஒய்ஃப் ஜோதின்றவங்க. அந்த கேஸ் அப்படியே பெண்டிங்லேயே இருக்கா. போலீஸும் கொஞ்சம் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. தருமபுரியில் மதிக்கோன் பாளையம்ன்ற ஊரில் ஒரு டெட் பாடி கிடக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. போலீஸ் அங்கே போய் பார்த்துருக்காங்க. மூஞ்சி செதஞ்சு போன மாரி இருக்குது. முகம் ஃபுல்லாகவே அரிவாளில் வெட்டுப்பட்டு உடம்பு ரொம்ப செதுஞ்சி போன மாரி இருக்குது. அடையாளம் தெரில. அங்கே யாராவது மிஸ்ஸிங் கேஸ் இருக்காங்களான்னு பார்க்குறப்ப இவங்க கொடுத்த ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அதில் கனெக்ட் ஆகுது. ஜோதின்றவங்க கொடுத்த மிஸ்ஸிங் கேஸ் அதில் கனெக்ட் ஆகிறப்ப அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அவங்களுமே இது எங்கள் வீட்டுக்கார ஆறுமுகம் தான்ன்ற மாரி அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலிஸில் இருக்க மெம்பர்ஸும் சொல்கிறாங்க. இப்போ தான் ஆறுமுகம் எதுக்காக கொல்லப்பட்டான்ற மாரி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்குது. ஃபுல்லாகவே எல்லா தரப்புலேருந்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்குது. அவங்க வீட்டில் இருக்கவங்கள தான் ஃபஸ்ட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது விரோதிகள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் கேட்குறாங்க. யாருமே இல்லைன்ற மாரி தான் சொல்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு தகவல் எங்களுக்கு தெரிய வருது. ஆறுமுகத்துக்கு வயசு 47. அவர் மெடிக்கலில் வேலை பார்த்துட்டு வந்திருந்தார். அவங்க ஒய்ஃபுக்கும் அதே சேம் 47 ஏஜ். அவங்க அதே ஊரில் ஹோட்டல் நடத்திட்டு வந்திருக்காங்க. பக்கத்து ஊரை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் சீதாராமன்ற ஒரு ஆள் அந்த ஹோட்டலுக்கு வழக்கமாக சாப்பிட்டு போகிறது. கொஞ்சம் அந்த ஹோட்டலில் ஜோதி அவங்க கூட கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டு இவர் ரெகுலராகவே அந்த ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. சாப்பிட ஆரம்பித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை வேலை செய்கிறதோ, ஹோட்டலுக்கு காய்கறி வாங்கிட்டு வரதோ இல்லை ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறதோ வர்றதோ கொஞ்சம் 2 பேருக்கும் நெருக்க பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அது நாளடைவில் கள்ள தொடர்பாக மாறி இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ளே தகாத உறவு, அடிக்கடி வெளியே சந்திக்கிறது, வெளியே போகிறது, அது ஒரு உறவில் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கடையில் ஜோதி சீதாராமனுக்கு ஒரு ஆஃபர் தராங்க. நீ என் கடையில் வேலை செய்யி, என் கூட இரு, எனக்கு ஒரு பார்ட்னராக நீ இரு, நீ கூட இருந்தனா நான் உனக்கு லாபத்தில் ஒரு பங்கு தரேன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்திக்கின சீதாராமன் ஜோதிக்கு மகள் இருக்காங்க, 2 மகள் இருக்காங்க. நான் அவன் மகளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் கூடயும் உல்லாசமாக இருக்கலாம், அவன் மகள் கூடயும் உல்லாசமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி இதுக்கு சம்மதிக்க வைக்கிறாரு. ஜோதி இவனையும் நம்ம விட முடியாது, இவன் நம்ம கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும், கடைசி வரைக்குமே இவன் நம்ம கூட இருப்பான்னு சொல்லிட்டு அதை மனசில் வச்சுட்டு ஆறுமுகத்துக்கிட்ட போய் இந்த விஷயத்த பேசுகிறாங்க. பேசி அவங்க வீட்லேயும் எல்லாத்தையுமே சம்மதம் வாங்குறாங்க. அவன் நல்ல பையன், அவங்ககிட்ட கொடுத்தா நம்ம பொண்ணு நல்லா இருக்கும்ன்ற மாரி எல்லாத்தையுமே வீட்லேயும் பேசி கன்சல்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் பண்ணி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. சீதாராமனோட ஒய்ஃப் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. இவங்களும் அதே வீட்டில் தான் இருக்காங்க. இவர் தினமும் ஹோட்டல் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட போயிட்டு உல்லாசமாக இருக்கிறது அதுவே ஒரு வழக்கமாக வச்சுட்டு வந்திருக்காரு. இது 2த்துக்கும் நடுவில் பாதிக்கப்பட்டது ஜோதியோட பொண்ணு சீதாராமனோட மனைவி. இவர் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா இருக்கிறத ஒரு தடவை கையும் களவுமாக அவங்களோட ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்டலாம் சொல்லலை, இதை பண்ணாதீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் என் கூட மட்டும்தான் இருக்கணும், இதெல்லாம் தப்பு, அவங்க அம்மா கூட இதுமாரிலாம் பழக்க வழக்கம் வைக்கிறது தப்புன்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுமாரி பண்ணாலும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்ற மாரி எடுத்து சொல்லியிருக்காங்க. அவர் அதை கேட்டு அப்போ திருந்திருக்கலாம், அப்பயும் திருந்தலை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு நீயும் வேணும் உங்கள் அம்மாவும் வேணும்னு சொல்லிட்டு 2 தரப்புல இருந்தும் அவர் இதே பதிலை தான் சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்தில் கோபம் அடைஞ்ச அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு ஹோசூரில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவர் மனைவி போனதை கூட கவலைப்படாத இவர் அவங்க அம்மா கூட உல்லாசமாக இருக்கிறத மட்டும்தான் இது வேலையாக வச்சுருக்காரு. நாளளவில் அதுவாக போர் அடிச்சு திரும்ப மனைவியை கூப்பிட போகலாமேன்னு சொல்லிட்டு அவர் ஓசூருக்கு போயிருக்காரு. தேடி கம்பெனி அவர் எங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிருக்காரு. போயிட்டு அங்கேயும் வாக்குவாதம் ஈடுபட்டு நீ என் கூட வரணும்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்தமாரி ஒழுங்காக நடங்க, அப்போ தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பயும் அவர் கேட்கல, நீ நாளைக்கு வரணும், வரலன்னா அவ்வளோதான்ற மாரி சொல்லிட்டு அவர் கிளம்பி அங்கேருந்து வந்துட்டார். இங்கே வந்ததும் அந்த விஷயம் ஆறுமுகத்துக்கு தெரிய வந்துருச்சு. ஜோதியோட மகள் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆறுமுகம் பயங்கர கடுப்பாய் ஜோதியை போட்டு செம்ம அடிச்சிருக்காரு.
அது மட்டும் இல்லை, சீதாராமனும் பயங்கர அடி அடித்து கண்டித்து வச்சிருக்காரு. கடுப்பான சீதாராமன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. அதுவும் எந்த மாதிரி ஹெல்ப் கேட்குறாருன்னா, இவங்களை கொல்லணும்னு சொன்னால் யாருமே வரமாட்டாங்க, என்கிட்ட ஒருத்தன் 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டான்டா, அவன் காசு கேட்டால் திரும்ப தரமாட்டான், அவனை நம்ம கெடுத்தி அவனை மிரட்டி அவங்ககிட்ட காசு வாங்கணுண்டான்ற மாரி நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துட்டா நான் உனக்கு எல்லாமே கவனிக்கிறேன்டா, சரக்குலேருந்து எல்லாமே நான் கவனிச்சிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வேலையை முடிச்சுட்டு எந்த வழியில் வருவாரோ அந்த இடத்துல இவங்க காரை வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஆறுமுகம் வர்றதை செஞ்சு இவங்க ஆறுமுகத்தை நிப்பாட்டுறாங்க. வந்த உடனே ஏன் எதுக்குன்னு கேட்காத சீதாராமன் வச்சிருந்த கல் எடுத்து மண்டியிலே ஒரு அடி அடிக்கிறாரு. அடித்த உடனே ஒரு மயங்கன நிலைமைக்கு போயிட்டாரு. அந்த ஆறுமுகத்தை தூக்கி அந்த வேனில் ஏற்றிட்டு அவர் ஓட்டிட்டு அந்த பைக்கையும் தூக்கி அந்த வேன் உள்ள ஏற்றிட்டு இவங்க பக்கத்தில் இருக்க மலைப்பகுதிக்கு போயிடுறாங்க. போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க, ட்ரிங்க்ஸ் நல்லா எல்லாருமே போதையில் இருக்காங்க. சீதாராமன் ஆறுமுகத்துக்கிட்ட போகிறாரு. ஆறுமுகத்தை பார்த்த உடனே மயக்கம் தெளிகிற நிலைமையில் இருந்தோடனே சீதாராமன் அதே கல் எடுத்து மண்டியிலே நல்லா அடிக்க ஆரம்பிச்சாரு. அடிக்க ஆரம்பித்தோடனே ஆறுமுகம் ஸ்பாட்லே இறந்துட்டாரு. ஓடி வந்து பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சீதாராமனை கேட்கவே, நான் பல முறை இவன்கிட்ட காசு கேட்டேன்டா, இவன் தரமாட்டான்டா, கோவப்பட்டு அடிச்சுட்டான்டா, அதனால் இவன் செத்துட்டான்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த உடம்பை எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணுன்றதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த உடம்பை எடுத்துகிட்டு போயிட்டு மதிக்கோன் பாளையம் அவங்க ஏரி இருக்கு, அந்த ஏரியில் வந்து தூக்கி போட்டாங்க. அந்த உடம்பை தூக்கி போட்ட பாடி 2-3 நாள் சின்ன தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிய வைக்கிறாங்க. மிஸ்ஸிங் கேஸ் யாராவது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து கம்பேர் பண்ணி இவங்க கூப்பிட்டு இந்த விசாரிக்கையில் தான் இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சு. இதை வந்து சொன்னது ஜோதியோட மகள் தான். அவங்க மேலே 2 பேர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது, இவங்க 2 பேர் தகாத உறவில் இருந்திருக்காங்க, இதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே இல்லை, இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு தான் இந்தமாரி ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை போலீஸ் அவங்க ஸ்டைலில் 2 பேர்ட்டையும் விசாரிக்கவே தான் இவங்க 2 பேருமே உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேருமே சிறையில் களி தின்னுட்டு இருக்காங்க. இந்தமாரி கள்ளத்தொடர்பில் ஈடுபட்டால் கடைசியாக எல்லாருக்கும் இதுதான் நிலைமை. இது மட்டும் இல்லை, இதோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போவாங்க. இதை பார்த்தீங்கன்னா அவங்க மாமனாரே கொண்ட மருமகன், கள்ளக்காதலுக்காக மகளையே தன்னிடம் கொடுத்த மாமியார் என்ற மாரி இந்த நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குது. இதை விட எக்ஸ்ட்ரீமாக பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் போதும், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரௌண்டிங்கில் இந்தமாரி ஏதாவது விஷயம் நடந்ததுன்னா என்னோட இன்ஸ்டா லிங்க் கொடுக்குறேன், அதில் இன்ஸ்டாவில் போயிட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. மறக்காத வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த விஷயம் நீங்கள் சொல்கிற விஷயம் நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். பாய்.